இரண்டாவது ஆசிய அளவிலான யோகாசன விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்று அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் காஞ்சி வீரர் வீராங்கனைகளுக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பொன்னாடைகள் மற்றும் நினைவு பரிசுகள் ஊக்கத்தொகைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரண்டாவது ஆசிய அளவிலான யோகாசன விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஏப்ரல் மாதம் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் டெல்லி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 21 நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 83 பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 6 தங்க பதக்கங்களை வென்றனர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாமல்லன் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஓவியா 2 தங்க பதக்கங்களையும், சுப்ராய முதலியார் அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவன் தேவேஷ் 2 தங்க பதக்கத்தையும் வென்றனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் இவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடைகள் மற்றும் நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கி பாராட்டினர். இதனுடன் பயிற்சியாளர் ஆசிரியர் யுவராஜ் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த போட்டியில் பங்கேற்க இயலும் என்பதும், இதில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் யோகாசனம் ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்ட நிலையில் அதன் இவர்கள் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து மாணவி ஓவியா கூறுகையில், ஆசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும், ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா மற்றும் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க கடுமையான பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார்.